அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்துல சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை அவங்கவுங்க வயதுக்கு தக்கவாறு மன கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மன கஷ்டங்கள் வராமல் இருப்பதற்காக இஸ்லாம் நமக்கு 5 மருந்துகளை கற்று தந்திருக்கிறது. அதில் முதல் விஷயமாக இருக்கக்கூடியது திலாவத்துல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய வசனத்தை நாம் படிப்பது, அதை அர்த்தம் புரிந்து வாசிக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு அந்த குர்ஆனின் மூலமாக என்ன சொல்ல வரா என்று தெரிந்து கொள்ளும் பொழுது மன கஷ்டங்கள் எல்லாம் கசடுகள் எல்லாம் நீங்கி போகும் என்பதாக முதல் மருந்தாக சொல்றாங்க. 2வது, எப்பவுமே வயிறை நிரம்பி வச்சுக்க கூடாது, கொஞ்சமாவது வயிற்றுல கேப் போடணும் என்பதாக 2வது மருந்து. இந்த விஷயத்த நம்ம மற்றொரு போக்குல இருந்து பாத்துக்கலாம். என்னன்னா, அந்த வயிற்ற கொஞ்சமாவது கேப் போடுறோமே, அந்த கேப்ல உள்ள உணவையாவது மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வேறு எப்பொழுதும் கிடைக்காது. எனவே நம்ம இதை இந்த விதமாக புரிந்து கொள்ளலாம். எப்போதுமே தனக்காக மட்டுமே யோசித்துக் கொண்டு தானே சாப்பிட்டு கொண்டிருக்காமல் பிறருக்கும் அதை தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல நம்ம எடுத்துக்கலாம். 3வது, கியாமுல் லைல். இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அடியார் மற்றும் எந்திரித்து அல்லாஹ்விற்காக தஹஜ்ஜத் தொழுகிறாங்களே, அது 3வது மருந்து. 4வது மருந்து என்னன்னா, இரவின் கடைசி பகுதியில எந்திரிச்சு மன்றாடி, யா அல்லாஹ் எனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வை என்று, அதைத்தா எனக்கு இதைத்தா என்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா கடைசி வானத்தில் இறங்கி வந்து அந்த 3வது கடைசி பகுதியில இரவுல அல்லாஹ் தஆலா நமக்காக இருக்கிறான். எனவே அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். இது 4வது மருந்து. 5வது மருந்து என்னவென்றால், ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் கூட ஒன்னா போறாங்க அப்படின்னா, ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேர்த்துக்கு இடையில ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் ஒன்று போல இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அது நல்ல நண்பரா கெட்ட நண்பரா என்பதை நாம் புரிந்து கொண்டு ஒரு மனிதன் நாம் பழக்கம் வழக்கங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதர் நல்ல விஷயத்த படிக்கிறாங்க இல்ல செய்யறாங்க அப்படின்னா, அவங்க கூட பழகக்கூடிய அந்த மனிதருக்கும் அந்த பழக்கங்கள் இருக்கும். எனவே நாம் சேரக்கூடிய மக்களை நல்லவர்களாக தேர்ந்தெடுத்து சேரக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிவிடுவானாக. இந்த காணொலியில் நம்ம கேட்ட இந்த 5 மருந்துகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொண்டு மன கசப்புகள் மன கஷ்டங்கள் எதுவும் நாம் வராமல் அல்லாஹ்வுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக வல்ல நாயன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவானாக. இந்த துஆவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.